அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 57வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். வல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி ஸனுத்கிலுஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு ஹாலிதீன ஃபீஹா அபதா லஹும் ஃபீஹா அஸ்வாஜும் முத்தஹ்ஹரத்து வ நுத்கிலுஹும் தில்லன் தலீலா. நம்பிக்கை கொண்டு நன்மைகள் செய்தவர்களை சொர்க்கங்களில் நுழைப்போம். அவற்றின் கீழ் நதிகள் ஓடும். அவர்கள் அதில் என்றும் நிரந்தரமானவர்கள். பரிசுத்தமான மனைவிகளும் அதில் அவர்களுக்கு உண்டு. அடர்ந்த நிழலிலும் அவர்களை நுழைப்போம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துவத்துல் அமானாதி இலா அஹ்லிஹா வ இதா ஹகம்தும் பைனன் நாசி அன் தஹ்குமு பில் அத்ல் இன்னல்லாஹ நி'ம்மா யஈதுக்கும் பிஹி இன்னல்லாஹ கான சமீஅம் பஸீரா. நம்பிக்கையாளர்களே, உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதங்களை அதன் சொந்தக்காரர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விடுவதற்கும் மக்களுக்கு இடையில் நீங்கள் தீர்ப்பளித்தால் பாரபட்சமின்றி நீதமாக தீர்ப்பளிப்பதற்கும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். உங்களுக்கு அல்லாஹ் உபதேசிப்பது மிக சிறந்ததாகும். நிச்சயமாக அல்லாஹ் செவி உறுபவனாக உற்று நோக்குபவனாக இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ ஊலில் அம்ரி மின்கும் ஃபஇன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வ ரசூல் இன் குன்தும் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் தாலிக ஹைரு வ அஹ்ஸனு தஅவீலா. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுவுக்கு கீழ்ப்படியுங்கள். அவ்வாறே அல்லாஹுடைய தூதருக்கும் உங்கள் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். நம்பிக்கையாளர்களே, உங்களுக்குள் ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்பட்டால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் அதை அல்லாஹுவிடமும் அவனுடைய தூதரிடமும் திருப்பி விடுங்கள். அவர்களுடைய தீர்ப்பை திருப்தியுடன் ஒப்புக்கொள்ளுங்கள். இதுதான் உங்களுக்கு சிறந்ததாகும், மிக அழகான முடிவாகும். அலம் தர இலல்லதீன யஸ்முன அன்னஹும் ஆமனு பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக் யுரீதூன ஐயதஹாகமு இலத் தாகூதி வகத் உமிர்ரு ஐயக்ஃபுரு பிஹி வ யுரீது ஷைத்தானு ஐயுதில்லஹும் தலாலம் பஈதா. நபியே, உமக்கு இறக்கப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன்னர் இறக்கப்பட்ட வேதங்கள் யாவற்றையும் நிச்சயமாக அவர்கள் நம்பிக்கை கொண்டனர் என்று எண்ணுபவர்களை நீர் பார்க்கவில்லையா? தீயவனிடமே அவர்கள் தீர்ப்பு தேடி செல்ல நாடுகின்றனர். அவர்கள் அந்த தீயவனை புறக்கணிக்க வேண்டுமென்று கட்டளையிடப்பட்டுள்ளனர். ஷைத்தான் அவர்களை வெகு தூரமான வழிகேட்டில் வழிகெடுக்கவே நாடுகிறான். وَإِذَا قِيلَ لَهُمْ تَعَالَوْا إِلَى مَا أَنزَلَ اللَّهُ
وإلى الرسول رأيت المنافقين يسدون عنك سدودا. நியாயம் பெற அல்லாஹ் இறக்கிய வேதத்தின் பக்கமும் அவனது தூதரின் பக்கமும் நீங்கள் வாருங்கள், அந்த தீயவனிடம் செல்லாதீர்கள் என்று அவர்களுக்கு கூறப்பட்டால் அந்நயவஞ்சகர்களை அவர்கள் உம்மை விட்டு முற்றிலும் புறக்கணிப்பதையே நீர் காண்பீர். فكيف إذا أصابتهم مصيبة بما قدمت أيديهم ثم جاءوك يحلفون بالله إن أردنا إلا إحسانا وتوفيقا. நபியே, தீமைகளில் அவர்களின் கரங்களை முற்படுத்தியவற்றின் காரணமாக அவர்களுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாமல் போன அவர்களின் இழிநிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை நீர் கவனிப்பீராக. பிறகு அவர்கள் உம்மிடம் வந்து அந்த தீயவனிடம் நாங்கள் சென்றதெல்லாம் நன்மையையும் ஒற்றுமையையும் அன்றி வேறொன்றையும் நாங்கள் நாடவில்லை என்று அல்லாஹுவை கொண்டு சத்தியம் செய்வார்கள். أولئك الذين يعلم الله ما في قلوبهم فأعرض عنهم وإذهم وقل لهم في أنفسهم قولا بليغا. இத்தகையவர்களின் உள்ளங்களில் இருப்பவற்றை அல்லாஹ் அறிவான். ஆகவே நபியே, நீர் அவர்களை புறக்கணித்து அவர்களுக்கு உபதேசிப்பீராக. அவர்களுடைய உள்ளங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் கூற்றை அவர்களுக்கு கூறுவீராக. வமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா லியுதாஅ பிஇذنில்லாஹ் வலவ் அன்னஹும் இதா إذ ظلموا أنفسهم جاءوك فاستغفروا الله واستغفر لهم الرسول ولوجدوا الله توابا رحيما. நாம் எந்த தூதரையும் அனுப்பவில்லை, அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காகவே தவிர. நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டபோது உம்மிடம் வந்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி இருந்தால், அத்துடன் அவர்களுக்காக தூதராகிய நீரும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரியிருந்தால் பிழை பொறுப்பவனாக பெரும் கருணையாளனாக அல்லாஹ்வை கண்டிருப்பார்கள். فَلَا وَرَبِّكَ لَا يُؤْمِنُونَ حَتَّى يُحَكِّمُوكَ فِيمَا شَجَرَ بَيْنَهُمْ ثُمَّ لَا يَجِدُوا فِي أَنفُسِهِمْ حَرَجًا مِّمَّا قَضَيْتَ وَيُسَلِّمُوا تَسْلِيمًا. ஆகவே உண்மை அவ்வாறு இல்லை. உம் இறைவன் மீது சத்தியமாக அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்பட்டதில் உம்மை தீர்ப்பாளராக்கி பிறகு நீர் தீர்ப்பளித்ததில் தங்கள் உள்ளங்களில் எத்தகைய அதிருப்தி காணாமல் முழுமையாக உமக்கு பணியும் வரை அவர்கள் நம்பிக்கையாளர்களாக ஆக மாட்டார்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.